பிரம்மரூப கணபதி. பிரளயமே அந்தம், மீண்டும் பிரபஞ்ச தோற்றம், கால வரிசையில் யுகங்களின் தொடக்கம், கோடான கோடி அண்டங்களின் உருவாக்கம், அவற்றிலே பல்வகை உயிர்களின் பிறப்பாக்கம். பிரளயமே அந்தம், மீண்டும் பிரபஞ்ச தோற்றம், கால வரிசையில் யுகங்களின் தொடக்கம், கோடான கோடி அண்டங்களின் உருவாக்கம், அவற்றிலே பல்வகை உயிர்களின் பிறப்பாக்கம். இவற்றை மேற்கொள்ள மூல முதல்வராம் கணபதி யுகங்களின் ஆதியில் பிரம்மஜோதியாய் தோன்றுவதாக முத்கல புராணம் கூறுகின்றது. இவற்றை மேற்கொள்ள மூல முதல்வராம் கணபதி யுகங்களின் ஆதியில் பிரம்மஜோதியாய் தோன்றுவதாக முத்கல புராணம் கூறுகின்றது. ஒன்றல்ல இரண்டல்ல 8 வடிவங்களில் ஏக பரம்பொருள் பிரம்மாவாக தோன்றி ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளலினும் ஐவகை தொழில்களையும் மாற்றுகின்றார் என்று ஆங்கிரச ரிஷியின் வாயிலாக நவில்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 8 வடிவங்களில் ஏக பரம்பொருள் பிரம்மாவாக தோன்றி ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனும் ஐவகை தொழில்களையும் ஆற்றுகின்றார் என்று ஆங்கிரச ரிஷியின் வாயிலாக நவில்கிறது. எண்வகை பிரம்ம கணபதிகள். ஏக பிரம்மம், வக்ரதுண்டர், ஏகதத்தர் எனும் 2 வடிவங்களில் ஏக பிரம்மமாக விளங்குகின்றார். வக்ரதுண்டர், ஏகதந்தர் என்னும் 2 வடிவங்களில் ஏக பிரம்மமாக விளங்குகின்றார். வளைந்த துதிக்கையுடைய வக்ரதுண்ட வடிவம் கொண்டு மாத்தரியம் என்னும் தீய குணத்தை விளக்குகின்றார். வளைந்த துதிக்கையுடைய வக்ரதுண்ட வடிவம் கொண்டு மாத்தரியம் என்னும் தீய குணத்தை விளக்குகின்றார். மனிதர் மீது மனிதர் கொள்ளும் பொறாமையே மாத்தரியம் என்னும் தீய குணமாகும். மனிதர் மீது மனிதர் கொள்ளும் பொறாமையே மாத்தரியம் என்னும் தீய குணமாகும். தான் பெற்றதை பெரிதென்றெண்ணி செருக்கடையும் மனித மனம் மதமென்னும் தீய குணத்தின் வசப்படுகிறது. தான் பெற்றதை பெரிதென்றெண்ணி செருக்கடியும் மனித மனம் மதமென்னும் தீய குணத்தின் வசப்படுகிறது. ஒற்றை கொம்புடைய ஏகதந்த வடிவம் கொண்டு இத்தீக்குணத்தை போக்குகின்றார். ஒற்றை கொம்புடைய ஏகதந்த வடிவம் கொண்டு இத்தீக்குணத்தை போக்குகின்றார். சாங்கிய பிரம்மம். சாங்கிய பிரம்ம ரூபமாக யானை தலையுடைய கஜானனர் வடிவம் கொண்டு தனக்கு கிடைத்தவற்றை எவர்க்கும் கொடுக்க விரும்பாத லோபம் எனும் தீய குணத்தை நீக்குகிறார். யானை தலையுடைய கஜானனர் வடிவம் கொண்டு தனக்கு கிடைத்தவற்றை எவர்க்கும் கொடுக்க விரும்பாத லோபம் எனும் தீய குணத்தை நீக்குகிறார். ஞான பிரம்மம். மகோதரரே ஞான பிரம்மத்தின் வடிவம், மோகத்தை அளிக்கின்ற உருவம், மதியீனத்தால் ஏற்படுகின்ற காம மயக்கமே மோகம் எனப்பட்டது. மகோதரரே ஞான பிரம்மத்தின் வடிவம், மோகத்தை அளிக்கின்ற உருவம், மதியீனத்தால் ஏற்படுகின்ற காம மயக்கமே மோகம் எனப்பட்டது. சக்தி பிரம்மம். பெரு வயிறுடைய லம்போதரரே சக்தி பிரம்ம ரூபம், இவர் அகற்றும் தீக்குணமே குரோதம். பெருவயிறுடைய லம்போதரரே சக்தி பிரம்ம ரூபம், இவர் அகற்றும் தீக்குணமே குரோதம். மனிதரை அழிக்கின்ற சினமெனும் பெருந்தீயே குரோதமாகும். மனிதரை அழிக்கின்ற சினமெனும் பெருந்தீயே குரோதமாகும். ஆதி பிரம்மம். பொருந்தாத இடத்தில் பொருத்தமற்ற நேரத்தில் எழுகின்ற தெற்றின்ப ஆசை என காமத்தை அழிக்க வல்ல மூர்த்தியே விகடர், இவரே ஆதி பிரம்மம் ஆனவர். விஷ்ணு பிரம்மம். விக்னராஜர் விஷ்ணு பிரம்ம ரூபர், தான் மட்டுமே பெரியவன் என்கின்ற மமதையை நீக்குகின்ற நாயகர். சிவசக்தி பிரம்மம். பெருமையின் சிறப்பால் ஏற்படுகின்ற அகந்தையை போக்குகின்ற தூம்ர வர்ணரே சிவசக்தி பிரம்மம்.